ஒரு 2 காதலை கடந்து வந்துட்டீங்க. இப்போ 3வது காதல் பண்றீங்க. கரெக்ட்டா? ஆமா சார். வேற ஏதாவது சொல்லிட்டு போறீங்க. இதுவரை வச்சுக்கலாம் சார். இல்ல இன்னும் நிறைய இருக்கு. வாங்க நான் சொல்றேன். அந்த 3வது காதலி பேரு எஸ்ல தான் ஆரம்பிக்கும். அதெல்லாம் வேணாம் சார். இல்ல அது சொல்லிடுறேன். நீங்க தானே பரீட்சை வைக்க சொன்னீங்க. என்ன ஃபர்ஸ்ட் பயங்கரமா கிண்டல் பண்ணீங்களே. சார் இல்ல சார். சும்மா நம்ம இப்ப நிறைய பேர் என்ன சுத்தினே இருக்காங்களே. எல்லாம் சொல்றோம் கேட்டா கண்டுபிடி பண்ணேன். நான் உங்களை அப்படி நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது நீங்க ஒரிஜினல்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சரி. நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிப்பீங்களா? இப்ப நிறைய பண்ணி கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு குறைந்தபட்சம் உங்க பிறந்த நாள், நேரம், இடம்லாம் சொல்லணும் தம்பி. அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். சார் இதெல்லாம் கண்டுபிடிங்க சார். நீங்க தான் பெரிய ஆளாச்சே. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் தம்பி. நீங்க பேர், உங்க பிறந்த நாள், நேரம், இடம் சொல்லுங்க. நீங்க என்னங்கிறத நான் சொல்றேன் மீதிலாம். என்னுடைய உங்கள் நேரம் ரசிகர்களை கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க. அப்படியா சார்? இது ஓகே சார். சொல்றேன் சார் நானே. சொல்லுங்க. உங்களுடைய பிறந்த நாள், நேரம், இடம் சொல்லுங்க பார்க்கலாம். சார் 7ஆம் தேதி சார். ஜூலை 7. ஜூலை 7. உங்க பிறந்த வருடம் சொல்லுங்க. 1999 சார். சரி. பிறந்த நேரம் கண்டிப்பா சொல்லணும். சொல்லுங்க. நேரம் வந்து ஈவினிங் ஒரு 6:30 சார். சரி. 6:30 போல ஈவினிங். ஓகே. பிறந்த ஊர் சொல்லுங்க. இங்க சார் திருவள்ளூர் சார். திருவள்ளூரில் பிறந்திருக்கீங்க. சரி. ஓகே. ஆமா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம், மேஷ ராசி, தனுசு லக்னம். சார் ஆமா சார். கரெக்ட் சார். என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி. லக்னத்தில் 2ல் கேது, 7ல் ராகு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் சந்திரன், குரு, சனி 6 7, 8ல் புதன், ராகு, 9ல் சுக்கிரன், 10ல் மாந்தி, 11ல் செவ்வாய், 5ல் குரு, அதாவது 6 7ல் சூரியன், 7க்குடைய புதன் வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோடு சம்மந்தப்பட்டிருக்காரு. பிரமாதம். உங்களுக்கு வந்து நீங்கள் வடக்கு பார்த்த வாசலாக இருக்கும். ஆமா சார். ஒரு 2 அல்லது 3 பேர் உங்கள் கூட பிறந்திருப்பாங்க. ஆமா சார். 2 சார். 2 அண்ணா சார் எனக்கு. ஆமாம். அதே மாதிரி ஒரு 2 காதலை கடந்து வந்துட்டீங்க. இப்போ 3வது காதல் பண்ணுறீங்க. கரெக்டா? சார் இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? அதனால தான் ஜோதிட விபூஷன் பட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன செக் பண்ணணும்னு நினைச்சீங்களே. செக் பண்ணணும்னு நினைச்சீங்களே. இப்போ திருப்தியா? சார் ஆமா சார். வேற ஏதாவது சொல்லிட்டு போறீங்க. இதுவரை வச்சுக்கலாம் சார். இல்லை இன்னும் நிறைய இருக்கு. வாங்க நான் சொல்றேன். அந்த 3வது காதலி பேரு எஸ்ல தான் ஆரம்பிக்கும். அதெல்லாம் வேணாம் சார். இல்லை அது சொல்லிடுறேன். நீங்க தானே பரீட்சை வைக்க சொன்னீங்க. என்ன ஃபர்ஸ்ட் பயங்கரமா கிண்டல் பண்ணீங்களே. சார் இல்ல சார். சும்மா நம்ம இப்ப நிறைய பேர் என்ன சுத்தினே இருக்காங்களே. எல்லாம் சொல்றோம் கேட்டா கண்டுபிடி பண்ணேன். நான் உங்களை அப்படி நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது நீங்க ஒரிஜினல்னு கண்டுபிடிச்சிட்டாரு. சரி. ரொம்ப சந்தோஷம். நன்றி தம்பி. உங்க காதல் வந்து வர்ற ஆகஸ்ட் மாதம் திருமணமாக கன்வெர்ட் ஆகிடும். கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க வரணும் சார். நீங்க சார் தள்ளிட்டு கொடுக்கணும். கண்டிப்பா தம்பி. ரொம்ப சந்தோஷம். ஆகஸ்ட் மாதம் பார்ப்போம். நன்றி. என்ன நவநீத் எப்படி சார்? அதான் சார், என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டான். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு தடவை பிகினர்ஸ் வரும்போது எனக்கு ஒவ்வொரு அக்னி பரீட்சை வைக்கிறீங்க. எப்படி சீதையை நெருப்பில் அப்படி நிற்க வச்சாங்களோ அது மாதிரி கண்ணகி அந்த மாதிரிலாம் நெருப்பில் நிற்க வைக்கிறீங்க. ஒவ்வொரு தடவையும் நான் பாஸ் ஆகி வந்துட்டே இருக்கேன். இல்லை சார், நீங்கள் ஒரு வாட்டி சொல்லும் போதும் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து எனக்கு சொல்லியிருந்தீங்க, எனக்கு வந்து என் காதலி வந்து எங்கேயோ பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு. வந்தாச்சு. இப்பயும் சொல்கிறேன். அந்த ஸ்டேட்டஸ் நவநீத்துடைய சுயம்பரம் நடக்க போகுது. உங்கள் காதலி இங்கே தான் பக்கத்தில் இருக்கா. இவருக்கு சொன்ன மாதிரி தான். ஆனால் உங்களுக்கு முதல் காதல் தான். அது ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நல்ல வரணும். சரி சார். ஓகே. ஸோ நம்ம என்னோட காதல் லைஃப் பேச வேண்டாம். அடுத்த இன்டர்வியூக்குள்ளே உங்கள் காதலி வந்துடுவா. அடுத்த